டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தாவேக்காவும் விசிகாவும் கொள்கை ரீதியாக எதிரெதிரான துருவங்களே கிடையாது. கொள்கை ரீதியாக ஒரே துருவங்களாக ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு திருமாவளவன் சந்தித்த பின்ன ஆதவர்ஜனா கூறியிருக்கிறது திமுகவை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. விசிகாவில் இருந்து வெளியேறிய ஆதவர்ஜனா நேற்று நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். சென்னை பனையூரில் இருக்க தாவேக்காவின் கட்சி அலுவலகத்தில் விஜயை சந்தித்து ஆதவர்ஜனா அந்த கட்சியில் சேர்ந்துட்டார். கட்சியில் சேர்ந்த உடனே ஆதவர்ஜனாவுக்கு முக்கிய பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கு. 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக களமிறங்க இருக்கு. இதை மனசில் வச்சுட்டு நடிகர் விஜய் ஆதவர்ஜனாவுக்கு தாவேக்காவின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவியை வழங்கியிருக்காரு. ஆதவர்ஜனா விசிகாவில் சேர்றதுக்கு முன்னாடி திமுகவுக்கு தேர்தல் ஆலோசனைகளை வழங்கும் குழுவில் வேலை செய்துட்டு இருந்தாரு. விஜய் தனது கட்சியில் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவர்ஜனாவை நியமிச்சிருக்காரு. தாவேக்காவில் இணைஞ்சு பதவியை வாங்கின கையோட நேற்று இரவு சென்னையில் இருக்க விசிகா அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனை ஆதவர்ஜனா சந்திச்சு வாழ்த்து வாங்குறாரு. இந்த சந்திப்புக்கு பிறகு ஆதவர்ஜனா பத்திரிகையாளர்கள் சந்திப்புல என்ன சொல்றாருன்னா, ஒரே கருத்தியல் கொள்கை ரீதியா பெரியார் அம்பேத்கர் தொடர்பாக திருமா அண்ணன் கிட்டதான் பெரிய கருத்துக்களை உள்வாங்கி கள அரசியலை நான் கத்துக்கிட்டேன். இந்த பயணத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அண்ணனோடு கலந்துரையாடி ஆசி வாங்கிட்டு உங்களுக்கான பணியை தொடங்கணும்னு தான் காத்துட்டு இருந்தேன். இந்த சந்திப்பை மரியாதை நிமித்தம் அப்படிங்கிறத விட வாழ்த்து வாங்கவும் ஆசி வாங்கவும் தான் நான் இங்க வந்திருக்கேன்னு தான் சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தில் என்னோட பணி அப்படிங்கிறது கொள்கை ரீதியிலான மக்களுக்கான பணியா இருக்கும். அண்ணனோட வாழ்த்துக்களும் ஆசியும் எனக்கு கொடுத்திருக்காரு. பொறுமையா போ அப்படின்னு சொன்னாரு. இது வரைக்கும் எனக்கு நிறைய அறிவுரைகளையும் சொல்லியிருக்காரு. அண்ணனுக்கு நன்றி. அதிகாரத்தை நோக்கிய பயணத்துல கொள்கைப்படி அரசியலை உருவாக்கணும்னு அவர் சொல்லியிருந்தாரு. பெரியார் அம்பேத்கர் கொள்கையில உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னோட பயணம் இருக்கும். மதவாதம் ஜாதிவாதத்துக்கு எதிராக நாங்க அரசியல் செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா சொல்லியிருந்தாரு. அதே நேரம் எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு ஆதவர்ஜனா என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, தமிழக வெற்றி கழக கட்சி தலைவரும் விசிகாவும் ஒரே கருத்து ஒரே கொள்கையில தான் பயணிக்கிறாங்க. ஒரே தூரத்துல கொள்கை அடிப்படையில் எங்கள் பயணம் இருக்கும். கொள்கை அடிப்படையில இப்பவும் ஒற்றுமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வியை அழகா தவிர்த்திருக்காரு. இதெல்லாம் திமுக கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏற்கனவே விசிகாவில் துணை பொதுச் செயலாளராக இருந்த போதே திமுகவோட கண்களில் விரலை விட்டு ஆட்டினவர் தான் இந்த ஆதவர்ஜனா. அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் கட்சி கூட சேர்ந்ததுக்கப்புறம் ஆதவர்ஜனாவை திமுக வாட்ச் பண்ணாமல் இருப்பாங்களா? சரி, கட்சி விட்டு போனவர் அப்படியே போனால் பரவாயில்ல. தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்பை வாங்கிட்டு வந்து திருமாவளவனை சந்தித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக தான் பார்க்கப்படுது. குறிப்பாக திமுகவுக்கு இது சரியாக படலை. இதெல்லாம் விட நாங்கள் கொள்கை ரீதியாக ஒருமித்த கருத்தில் தான் இருக்கோம், ஒரே பாதையில் தான் பயணிக்கிறோம்னு சொன்னதும் கொஞ்சம் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதனால் திமுக இப்போதுலேருந்தே உஷாரானதான் உண்டு. இல்லைனா ஆதவர்ஜனா கண்டிப்பாக நினச்சதை சாதிச்சிருவார் போல். அது வரைக்கும் திமுக சும்மா இருக்காது. திருமாவளவனை உருட்டி மிரட்டி அப்படியே சைலண்ட் ஆக்கிடுவாங்க. பார்க்கலாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் விசிகா தாவேகா இந்த 2 கட்சிகளோட கூட்டணி உருவாகுதா இல்லையான்னு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 892591 17667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.